யாராவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே கோவம் வருது, பொசுக்குன்னு கோவம் வருது. யாரையாவது பிடிக்கலன்னா அவங்கள பார்த்தாலே கோவம் வருது. நமக்கு சில சிச்சுவேஷன்ஸ் வரும்போது இந்த சிச்சுவேஷன்ஸ் வந்தால் கன்ஃபியூஷன் வருது, கன்ஃபியூஷன் கோபத்தில் போய் முடியுது. இப்போ நம்ம எப்படி தான் வாழ்கிறது? வாழும்போது தினமும் இந்த 3 நம்ம தாண்டி வந்துக்கிட்டே இருக்கோம். டெய்லி இந்த 3 நமக்கு வரும்போது, பிடிக்காத நம்பர் கண்ணு முன்னாடி வரும்போது, அதே மாதிரி நமக்கு பிடிக்காத வார்த்தைகள் கேட்கும்போது, நமக்கு பிடிக்காத சிச்சுவேஷன்ஸ் வரும்போது, இந்த கோபமும் கன்ஃபியூஷனும் நல்ல ஒரு தலைவனுக்கு அடையாளம் அல்ல, நல்ல ஒரு மனிதனுக்கு அடையாளம் அல்ல. வளரணும்னு ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் இங்கே நின்று சிந்திச்சு யோசிக்க வேண்டியது இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ், பயிற்சி பண்ணணும். நம்மளை நாம் தயார்படுத்தணும். ஒரு தலைவனாக தயார்படுத்தணும், ஒரு வாத்தியாராக தயார்படுத்தணும், ஒரு ட்ரெயினராக தயார்படுத்தணும், ஒரு டாக்டராக தயார்படுத்தணும், ஒரு மனிதனாக தயார்படுத்த வேண்டும் என்றால், அந்த துறையில் நம்ம சிறப்பாக விளங்க வேண்டும் என்றால், நம்ம நல்ல பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, நம்மளோட குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சிச்சுவேஷன் நம்ம நினைக்கிறது மாதிரி வருமானு கேட்டிங்கன்னா இல்லை, நாம் உருவாக்க வேண்டியது இருக்குது. அப்போ நல்ல ஒரு மனிதனாக, நல்ல ஒரு தலைவனாக மாற வேண்டும் என்றால் இந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணி தான் ஜெயிச்சு வரணும்.